என்ன இது? யாரும் வேலை பார்க்காம அங்கங்க சேர்ந்து நின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ணா, சொல்லுங்கம்மா. இன்னும் லஞ்ச் டைம் கூட ஆகலையே, அதுக்குள்ள ஏன் கடையில க்ளோஸ்னு போர்ட் போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் யாரும் வேலை பார்க்காம இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷம்மா. அண்ணா பழனிசாமி அண்ணா, இங்க வாங்க. இதை பாருங்கம்மா, இவர் நம்ம கடையில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காருமா. தெரியுமே என்ன, இவர் தானே எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொண்டு போய் கொடுப்பாரு. இவரை உங்க அக்கா அரைஞ்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. நீங்க நடந்துகிட்டது தப்புன்னு சொல்லியும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவரை அடிச்சதுக்கு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோம்மா. உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த கோபத்துல தான்மா நாங்க யாரும் வேலை பார்க்காம நின்றுட்டு இருக்கோம். அக்கா அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே. எங்களுக்கும் இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இல்ல, சரி இருங்க, நான் என்னன்னு போய் அக்கா கிட்ட விசாரிக்கிறேன். சரிம்மா. வெண்ணிலா, இவங்களோட உனக்கு என்ன பேச்சு? ஒன்னும் இல்லக்கா, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். சாப்பாடு எனக்கு தானே எடுத்துட்டு வந்த, அப்புறம் உனக்கு என்ன இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு? என் கேபினுக்கு வா. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் தான் டைம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெல் அடிக்கும். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலன்னா யாரு என்னன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். மொத்த பேரையும் வேலையில இருந்து தூக்கிட்டு புதுசா ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணுவேன். லாஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். யோசிச்சு பார்த்துக்கோங்க. வா. அக்கா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க கூடாது. இன்னைக்கு தான் நீ முதலா பொறுப்பு எடுத்து கடைக்கு வந்திருக்க. வந்ததும் இந்த கெடுபிடி எல்லாம் அவசியமா? அண்ணாமலை அத்தை உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா நீ வந்ததும் வராததுமா ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உனக்கு எதுவும் தெரியாது. முதல் நாள் தானேன்னு நாம கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. அதான் முதல் நாளே நான் யாரு, என் குணம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வச்சிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. இவ இன்னைக்கு தானே வந்திருக்கா, இவளுக்கு என்ன தெரியுங்கிற நினப்புல தானே அவங்க இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. வேலைக்காரங்க மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க போறேன்? என்னமோ நான் இங்க வேலை செய்ய வந்த மாதிரியும் அவங்க முதலாளி மாதிரியும் தானே நடந்துக்கிறாங்க. நீ சின்னதா ஒரு சாரி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, ஸ்ட்ரைக்கு அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். முதல் நாளே நாங்க இப்படிதான் வேலை செய்வோங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அதான் நான் யாருன்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டேன். இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் இல்லைன்னு இந்நேரம் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தானா வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க.